சார் வணக்கம். நம்ம முத்துப்பேட்டை ஐபிஓ கன்சல்டன்சி எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு? நம்ம கன்சல்டன்சில என்னென்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஆஃபீஸ் எங்க லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில ரயில்வே கேட் பக்கத்துல கும்பகோணம் கூட்டுறவு பேங்க்னு இருக்கு. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆஃபீஸ் வந்து ஐபிஓ மேன் பவர் கவுன்சிலிங் கன்சல்டன்சி. நம்ம கஸ்டமருக்கு கேண்டிடேட்டுக்கு நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுக்குறோம். அப்ராடு கல்ஃப் கண்ட்ரிஸ் அண்ட் சிங்கப்பூர் அதர் செகண்ட் கண்ட்ரி அந்த கண்ட்ரி எல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம். ஓகே ஓகே. இப்போ அந்த கண்ட்ரில யாரெல்லாம் வேலை வாய்ப்பு தேடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தானே ஜாப் வாங்கி கொடுக்குறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இந்த காலத்துல கேண்டிடேட்டுக்கு வந்து நம்ம எலிஜிபிளான்னு நிறைய பேருக்கு தெரியல. எங்க சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அதுக்காக தான் நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஸோ கேண்டிடேட்டுக்கு நாங்கள் வந்து கவுன்சிலிங் அவங்க டெலபோட்டு சொல்ல சொல்லி அதுலேருந்து நாங்கள் வந்து கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம். ப்ரொஃபைல் ரிலேவெண்டாக இருந்தால் நாங்கள் அதுவே நாங்கள் ஜாப் வாங்கி கொடுத்துருவோம். இல்லைன்னா சஜஷன் பண்ணுவோம், இந்த ஜாப்பு இந்த பெட்டர் சேலரியாக இருக்குது சஜஷன் பண்ணுவோம். அது அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது நாங்கள் பண்ணித்தரோம். ஓகே. இப்போ இந்த கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து இப்போ படிச்சு எஜுகேட்டடா இருப்பாங்களே அவங்களுக்கு மட்டும் பண்றீங்களா, இல்லை நிறைய பேர் 10th 12th மட்டும் படிச்சிருப்பாங்க அவங்க வந்து ஃபாரின்ல ஜாப் ட்ரை பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குமே நீங்க ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா, அந்த கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா 8ஆம் வகுப்பு ஃபெயில் ஆனதுலேருந்து எல்லா கேட்டகரியுமே ஈஸிஆர் செக்ரிகேட் பண்ணிப்பாங்க. ஸோ 8வது பாஸோ ஃபெயிலோ அந்த கேட்டகரியிலேருந்து பாஸ்போர்ட்டு ஏஜ் எலிஜிபிலிட்டி 22 வயசுலேருந்து பாஸ்போர்ட் இருந்தாலே போதும். அவங்களுக்கு வந்து ஜாப் என்னால் வாங்கி தர முடியும். ஓகே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாங்கி தரலாம். ஓகே. இப்போ பொதுவாக கன்சல்டன்சி ஃபாரின் போறது அப்படின்னாலே மக்களுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம பாக்குறோம் நிறைய பேர் வந்து பணம் கட்டிட்டோ இல்லை அங்கே போய் ஃபாரின்ல இறங்கிட்டோ அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஜாப் இல்லாமலும் அவங்க சொன்ன சேலரி இல்லாமலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம கன்சல்டன்சி மூலியமா அந்த ஒரு பயம் இல்லாம எப்படி போறது? கண்டிப்பா. இப்போ இது வந்து கேண்டிடேட் வந்து நாங்கள் ப்ராப்பராக கவுன்சிலிங், அதனால தான் நாங்கள் கம்பெனி நேமே கவுன்சிலிங் வச்சிருக்கோம். ஸோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ப்ராப்பராக நாங்கள் வந்து ஆஃபர் லெட்டர்லாம் இஷ்யூ பண்ணுவோம். எந்த கண்ட்ரில என்ன மாதிரி ஜாப்பு, எத்தனை மணி நேரம் ஜாப்பு, ஃபுட்டு இருக்கா இல்லையா, ஃபுட்டு அலவன்ஸ் தராங்களா, எத்தனை மணி நேரம் டியூட்டி, ஓவர் டைம் இருக்கா இல்லையா, அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறாங்களா, எல்லாமே கிளியராக ஆஃபர் லெட்டர் நாங்கள் இஷ்யூ பண்ணுறோம். நாங்கள் லீகலாக பண்ணுறதுனால உங்களுக்கு ஆஃபர் லெட்டர்லாம் இஷ்யூ பண்ணி பக்காவாக பாதுகாப்பாக நாங்கள் பண்ணி தருவோம். ப்ராசஸிங் டியூரேஷன் வரைக்கும் நாங்கள் ஃபர்ஸ்ட்லேயே ப்ராமிஸ் பண்ணிடுவோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அதில் அவங்களுக்கு என்ன ஜாப் எந்த இது உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அதுக்கு அவங்க போகலாம் இல்லையா? கண்டிப்பாக. எங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்கிறதுனால வர்றவங்களை எந்த கேட்டகரி சூட்டபிள் இல்லைன்னு அவங்க என்கிட்ட உண்மையை சொல்லணும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதுக்கு இந்த மாதிரி வாங்கி தரலாம், இல்லாத இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது எல்லாருக்கும் ப்ராப்ளம் தான். அதனால அவங்க ரியல் எக்ஸ்பீரியன்ஸை சொன்னாங்கன்னா ரெஸ்யூம்ல அதை மென்ஷன் பண்ணாங்கன்னா நம்ம கண்டிப்பா அந்த ஜாப்புக்கு வாங்கி தரலாம். ஏன்னா இது வந்து மெரிட் தான். இது வந்து கண்டிப்பா இன்டர்வியூ கேட்குற கொஸ்டின்ல அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே ஓகே. அப்போ டேரக்டா ஒரு கம்பெனியோட டேரக்டா இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஸோ அது மூலமா செலக்ட் ஆகி தான் நான் வந்து ஃபாரின் போவேன் அப்படிதானே? கண்டிப்பா. இன்டர்வியூ மோடு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். எல்லாமே வந்து கிளைண்ட் இன்டர்வியூன்னு சொல்ல முடியாது. சில நாங்கள் செகண்ட் கண்ட்ரி இதெல்லாம் பண்றதுனால இன்டர்வியூ மோடு வந்து ஜூம்ல கண்டக்ட் பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் வீடியோ பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணுவாங்க, டெலிஃபோனிக் இன்டர்வியூ இருக்கும், சிவி செலெக்ஷன் இருக்கும், டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும். ஸோ நான் அந்த சமயம் என்ன ஓப்பனிங் இருக்கோ அந்த இன்டர்வியூ மோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதை வச்சு அவங்க ஜாப் இன்டர்வியூ பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கணும், நிறைய பேருக்கு வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் எப்படி போறது, யார் மூலியமா போறது, ஈவன் படிச்சிருந்தா கூட அவங்களுக்கு வந்து எப்படி போறது, எந்த கம்பெனில என்ன ஜாபுக்கு போறதுன்ட்டு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க உங்களை வந்து எப்படி அப்ரோச் பண்றது? இப்போ டேரக்டா உங்க ஆஃபீஸ்க்கு வந்து விசிட் பண்ணலாம், ஃபோன்லேயே நீங்க கொடுப்பீங்களா? கண்டிப்பா. எடுத்தோடனே நம்ம நேரடியா வர்றதோட போன்ல ஒரு இன்ட்ரோ, போன்ல அவங்க என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவங்களோட டாக்குமெண்ட் எனக்கு அனுப்பிச்சாங்கன்னா நான் அந்த பாஸ்போர்ட், எஜுகேஷன் சர்டிபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நான் கேண்டிடேட்டை போன்ல பேசுவேன். போன்ல பேசி அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கிறத நான் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த காலத்துல நேரடியா ஏஜென்ட் பாக்குறது தான் நல்லது. அதனாலதான் நான் எப்போதுமே வாக்கினா கவுன்சிலிங் எடுத்துக்கங்க. என்னை மட்டும் இல்லை, எந்த கிளைண்ட்டை பார்த்தாலும் நீங்க வெளிநாடு தேர்றவங்க நீங்க வந்து டேரக்டா தான் கேண்டிடேட்டை பார்க்கணும், ஆன்லைன்ல பார்க்காதீங்க. அதை நான் எப்போதுமே சஜஸ்ட் பண்றேன். நானே நேரடியாக என்ன பாருங்கன்னு சொல்றேன். ஸோ அவங்க என்ன வந்தாங்கன்னா நான் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கொடுப்பேன். அதுல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்ல. இல்லைன்னா அவங்க சேலரி ரெண்டு இது பார்ப்பேன். அவங்க வந்து படித்த படிப்புக்கு வேலை பார்க்குறாங்களா இல்லை சேலரி ஓரியன்டாக வெளிநாடு தர்றாங்களான்னு அனாலிஸ் பண்ணுவேன். இல்லை சார் எனக்கு கல்ஃப் கண்ட்ரியில் இன்ஜினியர் கிடையாது, 35,000 40,000 தான் சம்பளம் கிடைக்குது, பட் செகண்ட் விசாவில் 1 லட்சம் வரைக்கும் சம்பளம் கிடைக்குது அப்படின்னா அதை நான் சொல்லுவேன். நீங்கள் கரியர் டெவலப்மெண்ட்டாக பார்க்குறீங்களா,
40,000 சம்பளத்துக்கு போறீங்களா, இல்ல 1,00,000 ஜெனரல் ஹெல்ப்பர் எனக்கு சங்கன்கள்ல ஏதோ என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஜாப் இருக்கு, ஆனா சேலரி பேக்கேஜ் நிறைய இருக்குன்னா அது நான் சஜஷன் பண்ணுவேன். அவங்க ஓகேன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நான் பண்ணி கொடுப்பேன். சார் இப்போ நம்ம ஐபிஓ மேன்பவர் கன்சல்டன்சி எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த ஃபீல்டுல வந்து எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இந்த இதை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா என்னோட ஆபீஸ் வந்து நான் 2011 சென்னையில நான் ஆபீஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் 2011 இருந்து இன்னைக்கு 2025 இன்னைய வரைக்கும் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய பெரிய பெரிய நிறுவனத்துல எல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இன்னைக்கு நான் வந்து ஓனா கவுன்சிலிங் கொடுத்து பாதுகாப்பா நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே சார், இப்போ தோராயமா இப்போ நம்ம முத்துப்பேட்டையில் ஆஃபீஸ் இருக்கு, தோராயமா எவ்வளவு நபர்களை நீங்க வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க இது வரைக்கும்? இது வரைக்கும் ஒரு 300-400 பேர் நான் அமைச்சிருக்கிறேன். ஓகே ஓகே, எல்லாருமே பாதுகாப்பான முறையில அங்க வேலை பார்த்துட்டு? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்து நிறைய பேர் ஃபாரின் போகணும்னு ட்ரை பண்ணி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகுறாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஃபாரின் போயிட்டு அங்க போயிட்டு ஏமாறுறாங்க, இல்லைன்னா இங்க பணத்தை கட்டி ஏமாறுறாங்களே. ஸோ ஏமாறாம ஃபாரின் போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் சார்? கண்டிப்பா அது வந்து நிறைய யோசிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இதுல வந்து அவங்க போறதுக்கு முன்னாடியே ட்ரஸ்டட் ஏஜென்சியா ஃபர்ஸ்ட் இருக்கான்னு அவங்க செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது விசாவெல்லாம் செக் பண்ணணும், அவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து செக் பண்ணிக்கணும். அவங்க ஒர்க் பர்மிட்ல போறாங்களா விசிட்டிங்ல போறாங்கிற விசாவெல்லாம் அவங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். ப்ராப்பரா ஆஃபர் லெட்டர் தர மாதிரி ஏஜென்சியா அவங்க பார்க்கணும். சிலவங்க ஆஃபர் லெட்டர் இஷ்யூ பண்ணாம கூட அனுப்புவாங்க. ஸோ நீங்க வந்து ப்ராப்பரா ஆஃபர் லெட்டர் கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேமெண்ட் வாங்குவாங்க. உங்களுக்கு அதுலேயே இருக்கும், அதுலேயே உங்களுக்கு ட்ரஸ்ட் தெரிஞ்சிடும். ஆஃபர் லெட்டர் கொடுத்து ஒரு அட்வான்ஸ் வாங்குவாங்க. அந்த ஆஃபர் லெட்டரே நீங்க வந்து எல்லா கம்பெனி அது எல்லாமே இருக்கும், கம்பெனியோட லோகோலேருந்து அட்ரஸ்லேருந்து வெப்சைட்லேருந்து எல்லாமே இருக்கும். அதையும் நீங்க ஒரு இது செக் பண்ணிக்கலாம். கிளைண்ட்டையும் ஒரு பக்கம் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் விசா வந்ததுக்கு அப்புறமும் ஒரு சின்ன பார்ட் பேமெண்ட் கேட்பாங்க, அதுலயும் நீங்க செக் பண்ணிடலாம். ஃபுல் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பார்ட்டா தான் லீகல் கன்சல்ட் பண்றப்பயே நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். நல்ல இது கிளைண்ட் இது கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன் வந்து ஏஜென்ட்டை ஃபர்ஸ்ட் நேரடியா பாருங்க, போன்ல பாக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. போன்ல எல்லாரும் இருக்க மாட்டாங்க. நேரடியா எல்லாரும் மாதிரியும் சொல்ல முடியாது, ஆக்ட் பண்ண முடியாது. நீங்க பக்கத்துல அக்கம்பக்கத்தோட நீங்க விசாரிச்சுக்கலாம். அதனால ஆபீஸ் வந்து எத்தனை வருஷமா இந்த ஆபீஸ் இருக்குன்னு கூட என்னோட சஜஷன் அதுதான் சொல்லுவேன். அதனால நம்ம கன்சல்டன்சி இருக்குன்னா அப்போ உங்களை பத்தி உங்க கன்சல்டன்சி பத்தி ஃபுல்லா என்கொயரி பண்ணிட்டு கூட அவங்க வந்து கண்டிப்பா என்கொயரி பண்ணிட்டு கூட வரலாம். ஓகே ஓகே, என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட அவங்க உங்ககிட்ட ப்ராசஸ்க்கு அப்ரோச் பண்ணலாம். ஆமா, நேரடியா வந்து அப்ரோச். கண்டிப்பா வெளிநாடு வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ நம்ம ஐபிஓ மேன்பவர் கன்சல்டன்சியோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருவாரூர் மாவட்டத்துல முத்துப்பேட்டை டு மன்னார்குடி ரோட்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கோசாக்குளம் தெருவுல கும்பகோணம் கூட்டுறவு பேங்க் ஆப்போசிட்ல எங்களோட ஆஃபீஸ் லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல டைரக்டா நீங்க இவங்க ஆஃபீஸ் கூட வந்து விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கன்சல்டன்சி பத்தி ஃபுல்லா வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அவங்க கொடுக்குற கவுன்சிலிங் சாட்டிஸ்ஃபைடா இருந்தா மட்டும் இவங்க கன்சல்டன்சி மூலமா உங்களுக்கு பிடிச்ச கண்ட்ரில பிடிச்ச ஜாபுக்கு நீங்க வந்து போகலாம். கண்டிப்பா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம முத்துப்பேட்டை ஐபிஓ மேன்பவர் கன்சல்டன்சியோட அட்மினா இருக்கீங்க இல்லையா? இப்போ நம்ம கன்சல்டன்சில நிறைய கண்ட்ரில நிறைய ஜாப் வாண்டட் அப்டேட் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது வந்து நாங்க வந்து வாட்ஸ்அப் அஃபிஷியலா வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம், அதுல நான் அட்மினா இருக்கேன். அதுல வந்து டெய்லி நாங்க ஒவ்வொரு ரெக்யர்மெண்ட்டா வந்து ஷேர் பண்ணுவோம். அதுலயும் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கிறதுனால அப்படி இருந்தா வந்து நம்ம ஆபீஸை வந்து டைரக்டா விசிட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, சோ அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டாலே நீங்க போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுல எனக்கு எந்த ஜாப் வாண்டட் இருக்கோ, எனக்கு எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணிட்டு அதை பத்தி ஃபுல் நாலேஜ் உங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணலாம். ஓகே, இது இல்லாம வேற எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் இதோட அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம், அந்த மாதிரி சோஷியல் மீடியா எல்லாத்துலயுமே நாங்க ஷேர் பண்றோம். ஓகே ஓகே, அது பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே சோஷியல் மீடியா நாங்க ஷேர் பண்றோம். ஓகே ஓகே, சோ அதுல போயிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டாலே நீங்க கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிறேன். சார் ரொம்ப நன்றி சார். இப்போ நிறைய பேர் வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க, அதை பத்தி ரொம்ப குழப்பத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.